என் தங்கமே, காரணமின்றி இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த கருப்பன் உன் கண்ணில் படவில்லை. கண்டதும் கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். இந்த அப்பன் என் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு செய்தியுமே உன்னை வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்ப்பது மட்டும்தான். அப்பன் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட்டதில்லை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடத்திவிடக் கூடாது என்று எண்ணியதில்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான் என்பதனை நீ எந்த நேரத்திலும் மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, முடிவுகளை தயங்காமல் எடுக்கக்கூடிய திறன் உனக்குள் இருக்கிறது என்றால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்பொழுதும் உனக்காக திறந்தே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ முடிவுகளை எடுக்க தயங்கி நின்றாயானால் எந்த கதவுகளும் உனக்காக திறந்திருக்காது. என் பிள்ளையே, இன்றிருக்கின்ற மனிதர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா? பணம் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவனைத்தான் கடவுளாக பார்க்கின்றார்கள். நல்ல குணம் இருப்பவனை குப்பையாகத்தான் நினைக்கின்றார்கள். எவன் ஒருவன் நடிக்கின்றானோ அவனை நல்லவனாகவும் உண்மை பேசுகின்றவனை பைத்தியக்காரனாகவும் பார்க்கிறது இந்த மனித உலகம். அன்பு காட்டுகின்றவனை ஏமாளியாகவும் எவன் ஒருவன் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்கின்றானோ அவனை கோமாளியாகவும் பார்க்கின்றது. என் குழந்தையே, இதுவெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமல்லவா? தன்னை சுற்றி இது போன்று நினைப்பவர்களுக்கு முதலில் எந்த விதத்திலும் செவிசாய்க்காமல், எந்த விதத்திலும் இவர்கள் வார்த்தைகள் உண்மை என்று நம்பி ஏமாந்து விடாமல், நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டே இருந்தாயானால் வெற்றி என்பது எப்பொழுதும் உனக்கே நிரந்தரமாக இருக்கும். உன்னுடைய பலத்தை கண்டு எவன் ஒருவன் பயப்படுகிறானோ அவன் நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்ற பலவீனம் என்ன, எங்கு அடித்தால் உனக்கு வலிக்கும் என்பதனை அறிய மிகுந்த ஆவலோடு நின்று கொண்டிருப்பான். அதனால் உன்னுடைய பலத்தை உறுதிப்படுத்தி உன்னுடைய பலவீனத்தை நீ எப்பொழுதுமே மறைத்து வைத்திரு. காலம் எவன் ஒருவன் ஏமாற்றம் அடைந்தானோ அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும், யார் ஒருவர் நல்லபடியாக முயற்சிகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்லதொரு வழியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, எல்லா காலங்களிலும் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று சில இருக்கின்றது. அது என்னென்னவென்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, அமைதியாக எப்பொழுதுமே இருப்பதற்கு பழகு. குறைவாகவே பேசு, அதிகமாக கவனி. என்ன நடக்கிறது என்பதனை அதிகமாக கவனிக்க தொடங்கு. மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே மரியாதையாக இருக்க பழகு. ஓரிடத்தில் எப்பொழுதுமே அமைதியாகவே நகர்ந்து செல்ல பழகு. ஆர்ப்பாட்டம் என்பது எப்பொழுதுமே தேவையில்லாத ஒரு விஷயம். மற்றவர்களோடு பேசும் பொழுது கண்ணோடு கண் தொடர்பு கொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை உள்வாங்கிக் கொண்டு நீ பேச வேண்டும். உன்னுடைய நேரத்தை என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சிறப்பாக நீ கையாள வேண்டும். ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பாக நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அவசரப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகள், அவசரப்பட்டு வருகின்ற கோபம் என்று இவை எல்லாமுமே உனக்கு கெடுதலை ஏற்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதில் கிடையாது. இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான். அதனால் உன்னிடத்தில் இருப்பது தெய்வம் உனக்கு கொடுத்தது என்று சொல்லி அதை வைத்து என் பிள்ளை சந்தோஷமாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ உன்னோடு ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிவிட வேண்டும்.
என் குழந்தையே, கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தானே இங்கே பிறந்திருக்கின்றாய். குறைகளை யாருக்கும் சொல்லி காயப்படுத்துவதற்காக இங்கு படைக்கப்படவில்லை. தவறு ஒருவர் செய்தார் என்றால் அவரிடத்தில் நின்று இப்படி செய்துவிட்டாயே, அப்படி செய்துவிட்டாயே என்று அவரின் மனதை காயப்படுத்துவதை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு இது தவறு, நீங்கள் இதை இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் சரியான ஒரு விஷயத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் எப்படி செய்தார் என்று பார்த்து அவரிடத்திலிருந்து பல நல்ல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நீ சரியாக செய்தாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை கேட்காமலேயே உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடம் எதிர்பார்க்கும் பொழுதுதான் அந்த பயணத்தில் பல சிக்கல்கள் வருகின்றது. அதனால்தான் இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன், எப்பொழுதும் யாரிடத்திலும் எதையும் நீ எதிர்பார்த்து விடாதே. மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய வழியில் நீ பயணிக்க தொடங்குவாயானால் உன்னுடைய பயணம் நிச்சயமாக நல்லபடியாக மாறும். அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான சூழ்நிலைகள் உன்னை சுற்றி இருக்கின்றது. இந்த கருப்பன் அதை உனக்கு எப்பொழுதும் தருகின்றார் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வருவேனா? எதனால் அப்பன் உன் கண்களில் அவ்வப்பொழுது படுகிறேன் தெரியுமா? என் பிள்ளை இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மனவேதனையில் இருக்கலாம். என் பிள்ளை இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை விழுவிதுங்கி நிற்கலாம். அப்படி நிற்கும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் தோன்றுகின்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் தெரியுமா? என் பிள்ளையே, நாம் எதற்காக வாழ்கின்றோம்? நமக்கென்று யார் இருக்கின்றார்கள்? நாம் ஏன் வாழ வேண்டும்? நாம் இந்த வாழ்க்கையை இப்படியே விட்டுவிடலாம் என்று நீ நினைப்பாய். அப்படி ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடக்கூடாது. இந்த கருப்பனின் கண்களை பார்த்தவுடன் எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்கின்ற எண்ணம் உனக்குள் வரக்கூடாது. நீ நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதனை நினைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பனை மிஞ்சி நமக்கு எதுவும் நடந்து விடாது. நம் அப்பன் நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். அப்படி வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கைக்குள் வந்து விடுவாயல்லவா? உன்னுடைய எண்ணங்களை புரிந்ததனால்தான் உன் அப்பன் இது போன்று உன்னிடத்தில் அடிக்கடி பேச வருகின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் எப்பொழுதும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் மிகுதியான திருப்பத்தை கொடுக்கும். அந்த நாள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்குமான பதிலை பெற்றுக்கொள்வாய். தெய்வம் நம்மோடு இருந்து நமக்கு எதையெல்லாம் செய்து கொடுத்தது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அன்பு மிக பெரியது என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. எந்த காலகட்டத்தில் நீ இதையெல்லாம் இழந்து விட்டதாக நினைத்தாயோ அதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ திரும்ப எடுக்க போகின்றாய். எதற்காகவும் கலங்கி விடாமல் கருப்பனின் கண்கள் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்று நீ நம்புவாயானால் இனி எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் கலங்கி போக மாட்டாய். நான் சொல்ல வந்த விஷயங்கள் அத்தனையும் உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்திருக்கும் என்றால் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்க மாட்டாய். அப்பனை கண்டவுடன் அப்பன் நமக்கு கொண்டு வந்த செய்தி என்னவாக இருக்கும் என்று சொல்லி என் பிள்ளை ஓடோடி வந்து விடுவாய். நானும் என் பிள்ளைக்கு எதை நல்லதாக செய்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நல்ல விஷயமாக செய்து கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.